வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு காழியூர் நானுடைய அன்பார்ந்த உளங்கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 ஆண்டு நிறைவு பெற்றது. 2022 பிறந்து விட்டது. இந்த 2022 மக்களுக்கு ஏராளமான எதிர்பார்ப்புகள் உண்டு. 2021 வாழ்நாளில் யாரும் மறக்க முடியாத பல துன்பங்கள், பல துயரங்கள், நோய் நொடிகள் எல்லாம் நம்மை வருட்டி வந்தன. இப்போதாவது விடிவுகாலம் பிறக்குமா என்ற ஆர்வம் எல்லோருக்கும் உண்டு. அதை மனதில் கொண்டுதான் முக்கியமாக பெப்பர்ஸ் டிவி மூலமாக இந்த அற்புதமான 2022ஆம் ஆண்டினுடைய நற்பலன்களை உங்களுக்கு ஒவ்வொரு ராசி பிரகாரமும் மிக துல்லியமாக கணித்து சொல்ல முயற்சிக்கிறோம். கடந்த ஆண்டில் பலவிதமான சிக்கல்கள் இருந்தாலும் என்றால் ஒரு நாள் தீர்வு காணுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்தோம், போராடினோம், ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றோம். இப்போ வெற்றியினுடைய கடைசி படியில் இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த 2022ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், நாம் எல்லாம் தமிழர்கள், ஏன் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட வேண்டும் என்று சிலருக்கு ஐயப்பாடுகள் எழலாம். நியாயமானது தான். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. உலக அரங்கில் ஆங்கில மொழி முதன்மையாக திகழ்கிறது. இன்று உலக அனைத்துக்கும் பொதுவான ஒரு மொழி தேவைப்பட்டது. அதை தேர்ந்தெடுக்கும் போதுதான் ஆங்கில மொழியினுடைய ஆதிக்கம் உலக அனைத்தும் இருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த ஆங்கில ஆண்டினுடைய பலாபலன்களை இப்போது பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு இந்த எண்கணித ஜோதிட பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா 20, 21, 20, 22 என்ன வித்தியாசம்? அது 5 கூட்டுத்தொகை, இது 6 கூட்டுத்தொகை. 5ன்னு சொன்னால் பூர்வபுண்ணிய ஸ்தானம். ஆனால் அதுக்கு நமக்கு தலைகீழாக பலன் கிடைச்சிருக்கு. ஷஷ்டமம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ரோகம், சத்ருக்கடன்னு பொதுவாக ஜாதக ரீதியாக சொல்கிறது உண்டு. ஆனால் மண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய பிரகத் ஜாதகம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்படி இல்லை. அதுக்கு நேர்மாறாக எல்லா நோய் நொடிகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும், உலக அரங்கில் நமக்கு நல்ல சமத்துவமான ஒரு பங்கை கொடுக்கறதுக்கும், வல்லரசாக திகழ்கிறதுக்கும், பலவிதமான அண்டை நாட்டு போர்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதியினுடைய சிறப்புகளை விரைவான எடுத்து செல்றதுக்கும், நம்முடைய வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும் இந்தியாவிற்கு ஒரு வசதியான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டு என்ற மகிழ்ச்சியான செய்தியோட இந்த ராசி பலனை துவங்குவோம். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள். இவர்களுக்கு சரராசி என்று பெயர். இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மகர ராசியிலும், குரு பகவான் கும்பராசியிலும் அதிக காலம் நிலைநாட்டியிருக்காங்க. சிறிது காலம் இந்த வக்ர ரீதியாகவும் இடப்பெயர்ச்சியாகவும் இந்த சாயா இன்ஃப்ளூயன்ஸ் பிரகாரமும் கொஞ்சம் மாறுபாடு இருக்குமே தவிர, அநேகமாக இந்த ஆண்டு முழுவதும் 2022 எல்லா ராசிக்காரர்களுக்கும் சனியினுடைய மகர ராசியினுடைய பலாபலன்களையும் குருவனுடைய கும்பராசியினுடைய பலாபலனையும் ஒப்பிட்டுத்தான் பேச வேண்டியிருக்கு. அந்த ரீதியில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகமே ரொம்ப அனுகூலமான கிரகங்கள். இவைகள் மூலம் என்ன கிடைக்க போகிறதுன்னா, சனி பகவான் 10 5, 9, 10 பாபர் சுபரானாலும் மிஞ்சும் நற்பனை அளிப்பர்னு பிரமாணம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த 5 கிரகம் 10 கிரகங்கள்லாம் பாபகிரகமானாலும் சுபகிரகமானாலும் அல்டிமேட்டாக, அதாவது மிஞ்சும் நற்பலனை கொடுப்பார், நல்ல சுப பலனை கொடுப்பது தான் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான ஸ்தானங்கள் பெறத்துக்கும், வாழ்க்கை வளங்களை பெறத்துக்கும், நீண்டகால போராட்டங்களுக்கு தீர்வு காண்றதுக்கும், மற்றற்ற மகிழ்ச்சியோட, செல்வாக்கோட, புகழோட, கீர்த்தியோட, பணவசதியோட, குடும்பத்துடைய ஐஸ்வர்யத்தோட நீண்ட நெடுங்காலம் வாழறதுக்கான அடிப்படை ஆதாரத்தை வித்திட்டு தரப்போகுது. ஒரு சிலருக்கு பெரிய சொத்துக்கள் கூட வாங்க வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு தாய் அல்லது தந்தை அல்லது சகோதரன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சொத்து, குடும்ப சொத்து பெற்று தந்து படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு, விசுவாசம், பெற்றோர்களை பரவசம் மூட்ட தவறாது. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகளுக்கு அயல் நாட்டு மூலமாக ஏதோ ஒரு அனுகூலம் காத்திருக்கு. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் பல பெற்று தரத்துக்கும்,
வருமான பெருக்கங்கள் இருக்கிறதுக்கும் வியாபாரத்தில் விரிவாக்க பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கும் அற்புதமான வாய்ப்பு கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2022 சிறப்பான ஆண்டு. இந்த 2022 மேஷ ராசிக்காரர்கள் மஞ்சள் வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்தினா நிறைய பயன் உண்டு. 6ஆம் இலக்கம் நற்பலன்களை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், ராஜ்யம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், இவை இரண்டுமே ரொம்ப அற்புதமான ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கு. 9ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் சுட்சேத்திரம், 10ஆம் இடத்துல பார்த்தா அந்த லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா என்ன, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டி செல்ல போகிறது. நிறைய வருமான பெருக்கம் இருக்கும். வரவு செலவுகள் தாராளமாகவும் ஏராளமாகவும் சிறப்பாகவும் அமைந்து உங்களுக்கு பெருமை கூட்ட போகிறது. மனமகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. நீண்ட நாள் தீராத நோய்கள் தான் தீர்த்து வைக்கும். நல்ல சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் கீர்த்தி ஏற்படுறதுக்கும் ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கையை உங்களுக்கு நிலைநாட்டுறதுக்கும் இந்த ஆண்டு குறிப்பிட்ட பங்கு வகிக்கும். ஆண்டருடைய மத்திய பகுதி, அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய திரும்ப முனையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கும் பெரிய சொத்து ஒன்று பெற்றுத்தரத்துக்கும் நல்வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு குடிபுகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகிற சிறப்பாண்டு. மகளிருக்கு சற்று நோய்வாய்கள் இருந்தாலும் மன நிறைவு இருக்கும். நீண்ட நாள் கவலைகள்லாம் தீர்ந்து போகும். பிரிந்திருந்த பிள்ளைகள்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து உங்களோட அன்பு பாராட்டி உள்ளூர்லேயே உங்களோடவே இருக்க போகிறாங்க. மற்றற்ற மகிழ்ச்சியோட சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் எடுத்து செல்ல போகிறீங்க. படிக்கும் மாணவர்களுக்கு அதிகமான படிப்புக்காகவும் மேல் படிப்புக்காகவும் வெளிநாடு செல்றதுக்கான ஒத்தாசைகள் கிடைக்கிறதுக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படுறதுக்கும் நல்வாய்ப்பு கொண்ட சிறப்பாண்டு. வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு நல்ல சலுகைகளும் வருமானமும் அதிகரிக்க செய்யும். கேட்டிருந்த இடத்துல தக்கபடி தக்க மூலதனம் கிடைக்கிறதுனால வியாபாரத்தினுடைய சிறப்புகளை மேலும் சிறப்பாக எடுத்து செல்றதுக்கும் மிக உயர் நிலைக்கு எட்டு செல்றதுக்கும் கிளைகள் தொற்றி வைக்கிறதுக்கும் வியாபாரத்தை பன்முகப்படுத்துறதுக்கும் நல்வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2022ஆம் ஆண்டில் பச்சை வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும். 3ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், அதில் சனி பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், அதில் குரு இருக்கார். குரு சிறப்பானது. ஆனால் பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்துட்டால் கேட்கவே வேண்டாம். பாக்கிய குருன்னா நிறைய சந்தோஷம் இருக்கும், சுபகாரியங்கள் இருக்கும், மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும், வாழ்க்கையினுடைய வளங்கள் கூடும், பெருமைகள் கூடும், சிறப்புகள்லாம் பெற்றுத்தரும். அஷ்டமத்து சனி அதுக்கு நேர்மாறானது. இது ரெண்டும் கலந்த ஒரு பார்வையில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு முக்கியமான கேள்வியாகும். இந்த 2022ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கத்தில் நல்ல சந்தோஷத்தையும் ஆனந்தையும் குதூகலத்தையும் கொடுத்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுகமான எதிர்ப்புகள், தாக்குதல்கள், மற்றவருடைய பொறாமை பொறிச்சுட்டினால சில கெடுதல்கள் தீங்குகள் ஏற்படுத்துக்கும். குடும்பத்தில் கலகங்கள் உருவாகி மறையிறதுக்கும் நல்ல நட்புகளை இழக்கிறதுக்கும் காரண காரியம் உண்டு. ஓரளவுக்கு எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் அமைதி காத்தும் வாக்குவாதங்களை தவிர்த்தும் செயல்பட்டால் வரக்கூடிய நல்களை பெருமளவு குறைச்சி கொள்ள முடியும். 2022ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத திரும்ப முறையை நவம்பர் மாதத்தில் கொடுக்க போகுது. பெண்களுக்கு நீண்ட நாள் சந்தோஷங்கள்லாம் நீடித்து நிற்கிறதுக்கும் புதிய சொத்துக்கள் ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கும் நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் கூடுறதுக்கும் குடும்பத்தில் அன்பு பாசம் நிறைவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி நிறைவாக இருக்கிறதுக்கும் நிறைய பயன்பட்டு உதவ போகிறது. மாணவர்களுக்கு கணினி போன்ற துறைகளில் படிக்கிற மாணவர்களுக்கு பல சிறப்புகள் உண்டு. வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு உற்பத்தி பெருக்கம் இருக்கிறதுக்கும் நிறைய லாபங்கள் கூடுறதுக்கும் புதிய வருமானங்கள் பெற்றுத்தரத்துக்கும் இந்த 2022ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவப்பு வண்ணம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும். 4ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு
சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை, அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல குருவினுடைய அமைப்பு. இது ரெண்டும் ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அஷ்டமம் சப்தமம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கிறது என்ன ஒரு பெரிய நன்மைன்னா, இத்தனால இருந்த 6ஆம் இடத்து ஷஷ்டம சனியானது உங்களுக்கு நிவாரணம் தந்து விட்டது. அந்த நிவாரணம்ன்றது பல இக்கட்டான சூழ்நிலைகள், பல கடினமான போக்குகள் இதெல்லாம் நீங்கி எல்லாம் விலக பெற்று அமைதியான ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகளில் வேறு நடை போட்டு வெற்றி நடை போடுறதுக்கும், ஏராளமான வெற்றிகளை ரொம்ப நல்லா குவிக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். கடகராசி பெண்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் குதூகலம் இருக்கிறதுக்கும், பிள்ளைகளுடைய பாச உணர்வுனால அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எப்பவும் தாண்டம் ஆடுறதுக்கும், படிக்கும் மாணவர்களுக்கு விஞ்ஞான படிக்கிறவங்களுக்கு கணினி போன்ற பொருட்கள் பெற்றுத்தரத்துக்கும், படிப்புக்கான விவரங்களை பெற்றுத்தரத்துக்கும், நல்லாசிரியருடைய நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கும் ஆதரவு கிடைக்கிறதுக்கும், அவருடைய ஆசீர்வாதத்தினால படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிற ஆண்டு. வெளிநாட்டு கனவுகள் இருக்கவங்களுக்கும் அதை நிறைவேற்றி வைக்கும். தொழில் புரிவோர் வியாபாரிகளுக்கு சற்று கடினமான போக்கு கொடுத்தாலும் அடிப்படை ஆதாரத்தை பாதிக்காது. பெரும் செல்வம் இல்லைனாலும் வரவு செலவுகள் தாராளமாக இருக்கிறதுக்கும், வியாபாரத்தை இருக்கும் நிலையை அப்படியே கட்டி காக்கிறதுக்கும், வியாபாரத்தில் இருந்த கடன்களிலிருந்து விடுதலை பெற்று தரத்துக்கும் இந்த ஆண்டு பயன்படும். இந்த 2022ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கருப்பு வண்ணம் அதிர்ஷ்டம், 7ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஷஷ்டமத்தில் சனி பகவான், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் சக்சஸ் என்று சொல்லக்கூடிய கடத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு, இந்த ரெண்டும் தான் அதுக்கு முக்கியமான பார்வை கொண்ட ஆண்டாக இருக்குது. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கூடுதலான பல சிறப்புகளும் வளங்களும் கூடினாலும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் ரீதியான பாதைகளுக்கும் நோய்வாய்களுக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும், குடும்பத்தில் ஒட்டுமொத்தமான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத் தலைவருக்கு பெரும் சுமை ஏற்படுறதுக்கும் அடிப்படை ஆதாரங்கள் காணப்படுறது. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம். பெண்களுக்கு குதூகலங்கள் அதிகரிக்கும், சத்துவங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பில் அதிக அக்கறை ஏற்படுறதுக்கும், பின்தங்கிய மாணவர்கள் முன்னோக்கி வீறு நடை போடுறதுக்கும் நல்ல அமைப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. சிம்மராசி வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு கடுமையான போக்கு நிலவும், சக ஊழியர்களாலும் கூட்டாளிகளாலும் சில தொல்லைகள் தோன்றி மறைய வாய்ப்பு உண்டு. அதிக எச்சரிக்கையோடு நிதானமான போக்கு கடைப்பிடித்து புதியவருடைய தொடர்பை அறவே தவிர்த்து புதிய வியாபார உத்திகளை கையாளாமல் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு நீல வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும், 6ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு விசேஷம். அதனால் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கிறதுக்கும், பிள்ளைப்பேர் இல்லையேன்னு எங்கிட்டு இருந்த இளந்தம்பதிகளுக்கு அழகான பிள்ளைப்பேர் உருவாகிறதுக்கும், குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்து சிறப்பான உதவிகளை இந்த ஆண்டு முழுவதும் செய்து வருவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானவர் அவருடைய ஆதிபத்தியம்னு சொல்லிச்சு 4-7 ஆதிபத்தியம், சதுர் சப்தமாதிபதினு சொல்லுவோம். சதுர் சப்தமாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சால் கொஞ்சம் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். குடும்பத்தில் சற்று அமைதியின்மை இருக்கிறதுக்கும், சற்று சண்டை கூசல்கள் இருக்கிறதுக்கும், குடும்பத்தார் தூரத்தில் இருந்து வாழ வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைக்கும், தொழிலில் ரொம்ப தூர தேசத்துக்கு மாற்றல் ஏற்படுத்தினால சிலருக்கு சில இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறதுக்கும் காரணங்கள் உண்டு. இது மார்ச் மாதம் மே மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய ஒரு சங்கதி. அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அதனால் வரக்கூடிய துன்பங்களையும் நஷ்டங்களையும் பெருவாரியாக போக்குறதுக்கும், தெளிவான வாழ்க்கை பாதையை கொடுக்கறதுக்கும், அமைதியான ஒரு மனப்போக்கையை கொடுக்கறதுக்கும், குடும்ப நிவாரணங்களை கொடுக்கறதுக்கும், பொருளாதாரத்தில் குறிப்பாக சிறப்பான வசதிகளை பெற்றுத்தரத்துக்கும் நிறைய உதவப்படுறாரு. கன்னியாராசி பெண்களுக்கு அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுறதுக்கும், மாணவர்களுக்கு படிப்பில் முற்பகுதியில் அதாவது மே மாதம் வரைக்கும் சற்று பின்தங்கிய நிலை இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு அவருடைய செயல்பாடு அதிகரிக்கும், படிப்பில் நாட்டங்கள் கூடும்,
அதிகமான அளவில் மார்க்குகள் பெற்று பெற்றோர்களை பரவசப்படுத்த தவற மாட்டார்கள். ஒரு சில மாணவர்களுக்கு வாகன பிராப்தியும் காத்திருக்கு. இந்த வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான வியாபாரங்கள் கிடைக்கிறதுக்கும், அரசாங்கத்து மூலமாக இருந்த லைசன்ஸு கோட்டா முதலிய இனங்களில் இருந்த பிணக்குகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், புதிய வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கும், வியாபாரத்தில் கூட்டாளிகள் அதிகரிக்கிறதுக்கும், கூட்டாளிகளால் மூலதன பெருக்கம் இருக்கிறதுக்கும் மற்றற்ற ஒரு சிறப்பான அம்சங்கள் நிறைவாக காணப்படுறது. இந்த ஆண்டு முழுவதுமே கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆரஞ்சு வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும், 8ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். துளாராசி என்பவர்களுக்கு சதுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி என்று வர்ணிக்கப்படுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றதுனால அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சற்று காலதாமதமாக கிடைக்கும். கை கெட்டியது வாய் கெட்டலையேன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனாலும் ஒட்டு மொத்தத்தில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது. குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நல்ல மனநிலை கொடுக்கறதுக்கும், சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கும், நல்ல எதிர்கால சிறப்புகளை கொடுக்கறதுக்கும் பேராதரவாக இருக்க போகிறது. பெண்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி இருக்கிறதுக்கும், ஆனந்தம் இருக்கிறதுக்கும், குதூகலம் இருக்கிறதுக்கும் அடிப்படை ஆதாரங்கள் உண்டு. படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல சூழ்நிலை ஏற்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிப்பில் ஈடுபாடு இருக்கும். புதிய ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உலக அளவாக பெரிய பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கும், பெற்றோர்களுக்கு அதனால பெருமைகள் கூடுறதுக்கும் சிறப்பான அம்சம் கொண்ட சிறப்பாண்டு. வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், வாரா சன்மானங்கள்லாம் பெற்றுத்தரத்துக்கும், நீண்ட நாள் உழைப்புக்கு நல்ல கூலி பெற்றுத்தரத்துக்கும், நிறைய நிரந்தரமான சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கும், துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பயன்படக்கூடிய வண்ணம் நீலம். உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 2. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8க்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. அஷ்டம சனிக்கு ஈடான தொல்லைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், சொச்சேத்திரம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை தோற்றுவிக்காது. ஆனாலும் அதனுடைய சுபாவம் சற்று மனக்லேஷங்களை கொடுக்கறதுக்கும், மனதில் இனம் புரியாத வேதனைகள் கொடுக்கறதுக்கும், எதிர்பாராத தொல்லைகளை சந்திக்க வேண்டி வரத்துக்கும் அடிப்படை ஆதாரம் உண்டு. குறிப்பாக அரசியல் போன்ற பொது வாழ்வில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய சரிவுகளை கொடுக்கறதுக்கு ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதிகமான இடம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அந்த விஷயங்களில் அவர்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் வரக்கூடிய சர்க்கிள்லேருந்து அவர்களை தவிர்த்து கொள்ள முடியும். பெண்களுக்கு கணவருடைய அன்பு பாசம் நெருக்கம் அதிகரிக்க செய்யும். ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறதுக்கும், சகோதரர் முதலிய எண்ணங்கள் மூலமாக நல்ல ஆதரவு பெற்று புதிதாக தொழில் அல்லது வியாபாரம் துவங்கிறதுக்கான சூழ்நிலை கொடுக்கறதுக்கும் இந்த ஆண்டு அமைப்பு உண்டு. படிக்கும் மாணவர்களுக்கு இயல்பை விட அதிகமான இயக்கம், சுறுசுறுப்பான இயக்கம் பெற்றோர்களை பரவசம் மட்டும் மாணவர்களுடைய வளமையை அதிகமாக கூட்டுறதுக்கும் பயன்படும். உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல உயர்வான அந்தஸ்தை கொடுக்கறதுக்கும், நீண்ட நாள் உழைப்புக்கு தக்க கூலி கொடுக்கறதுக்கும், தொழிலில் இடம் மாற்றம், சன்மான அதிகரிப்பு, அவங்க வாழ்க்கையினுடைய வளங்களை கூடுறதுக்கும் நிறைய பயன்படும். இந்த ஆண்டு முழுவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயன்படக்கூடிய வண்ணம் வெள்ளை. உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 9. தனுராசி அன்பர்களுக்கு வாக்ஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனியினுடைய ஆட்சி இருக்கு. அதே சனி பகவானுக்கு 3ஆம் ஆதிபத்தியமும் உண்டு. இந்த 3ஆம் ஆதிபத்தியத்தினால குடும்பத்தினுடைய சொத்துக்கள், வாரா கடன்கள் நிறையவா வந்து சேரும். குடும்பத்தில் பங்கு விஷயமா இருந்த பல பிணக்குகளை தீர்த்து வைக்கும். நிலுவையில் இருந்த வழக்கு வாஜ்யங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரத்துக்கும், நல்ல உயர்வான அந்தஸ்து கொடுக்கறதுக்கும் தவறாத ஆண்டு. பெண்கள் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் நன்றாக உபயோகப்படப்போகிற சிறப்பு ஆண்டு. படிக்கும் மாணவர்களுக்கு கணினி போன்ற துறைகளில் நல்ல வெற்றிகளை கொடுக்கறதுக்கும், கணினி போன்ற துறைகள் மூலம் அவங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறதுக்கும், நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்கும் பெரும்பங்கு வைக்கப்படுற சிறப்பு ஆண்டு. வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு இருக்கிறதுக்கும், நிறைவாக கூடுதலான வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும், அதனால் குடும்ப வளங்கள் பெருக்கிறதுக்கும், நீண்ட நாளாக தொழில் பண்ணவங்க சொந்தமாக வியாபாரம் தூங்குறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நிறைவாக பயன்பட்டு உதவப்படுது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கருநீலம் உபயோகப்படும். 6ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு
கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த விரய சனின்னு சொல்லக்கூடிய 7 நாள் சனியினுடைய கடுமையான பகுதியை கடந்திருக்கீங்க. ஆகவே கடந்த ஆண்டு போல் இல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட நிலையில், ஒரு உயர்வான நிலையில், வளமான போக்கில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து ரொம்ப பரவசப்படுத்தி ரொம்ப பெருமைப்படுத்த போகிற சிறப்பு ஆண்டு. பெண்களுக்கு நிறைய சிறப்புகள் காத்திருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கு இயல்பை விட சற்று தயக்கமான நிலை இருந்தாலும் ஆண்டினுடைய இறுதி பகுதியில் அது நிறைவு செய்யப்பட்டு பெற்றோர்களை ஓரளவுக்கு நம்பிக்கை ஊட்ட செய்யும். தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அரசாங்க தொல்லைகள் இருக்கிறதுக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்கிறதுக்கும், வியாபாரத்தில் மிகப்பெரிய சறுக்கல் இருக்கிறதுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பயன்பட வேண்டிய வண்ணங்கள் பச்சை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் விரயத்துக்குரிய கிரகம் சனி பகவான். அவர் விரயத்தில் இருக்கார். ஆகவே என்னன்னா, நஷ்டங்களை தவிர்க்க முடியாது. ஆனாலும் ராசிநாதனாக இருக்கிறதுனால தாங்குகிற சக்தி இருக்கும். நல்ல மேற்கொண்டு நல்ல வீர் நடை போட்டால் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு சில நிர்பந்தமான நெருக்கடியான நஷ்டங்களையும் தோல்விகளையும் தவிர்க்க முடியாமல் போகலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கிறதுக்கும், வாழ்க்கையில் வளங்கள் இருக்கிறதுக்கும், அடிப்படை ஆதாரங்களை உங்களுக்கு அதிகம் பாதிக்காமல் செய்கிறதுக்கும் குரு பகவான் ரொம்ப உதவுவார். அவர் ஜென்ம குருவாக இருந்தாலும் தனத்துக்கும் லாபத்துக்கும் உடையவரானதுனால உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கிறதுக்கும், பணவரவு இருக்கிறதுக்கும், உத்தியோகத்தில் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கும், குடும்ப செலவுகளை அழகாக நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான உதவியை பெற்றுத்தவர தவற மாட்டார். பெண்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறதுக்கும், உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கும், ஜென்ம குருவினால் இன்டெஸ்டின் அதாவது வயிறு சம்பந்தமான சில உபாதைகள் தோன்றி மறைகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல பெருமையான வாழ்க்கை இருக்கிறதுக்கும், பெற்றோருடைய முழு ஆதரவோட படிப்பில் சிறப்பு தன்மையை எட்டி பிடிக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஆண்டு. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு குறிப்பாக சலுகைகள் பல பெற்றுத்தரத்துக்கும், லைசன்ஸு கோட்டா இனங்கள் இருந்த பிணக்குகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கும், அரசாங்கம் மூலம் மானியங்கள் பெற்றுத்தரத்துக்கும், வளமான போக்கு எதிர்காலத்தில் உருவாக்குறதுக்கும் அடிப்படை தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆரஞ்சு வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும். 7ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஜீவனஸ்தானாதிபதியுமான குரு பகவான் விரயத்தில் போயிட்டார். அதே சமயத்தில் லாபாதிபதியான அந்த சனி பகவான் சொட்சத்திரமாக இருக்கார். இது ரெண்டருடைய கலவை ரொம்ப சுவாரஸ்யமான கலவை. அதாவது ஜீவனஸ்தானம் ராசிநாதன் அவர் விரயத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பாதிப்பு உண்டு. செய்கிற உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், சில அவமானங்கள், சில நஷ்டங்கள் தோன்றி மறையலாம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், நிர்பந்தமான சூழ்நிலையில் தேவையற்றவர்களோட நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கிறதுக்கோ அல்லது இடமாற்றம் இருக்கிறதுக்கோ, தேவையில்லாத தூர நாடுகளுக்கு செல்கிறதுக்கோ அடிப்படை ஆதாரங்கள் உண்டு. பெண்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறதுக்கும், பிள்ளைகளால் சிறப்புகள் கொடுறதுக்கும், பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் பெறத்துக்கும் பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழல் இருந்தாலும் உடல்நிலையில் அதிக எச்சரிக்கை தேவைப்படும் ஆண்டு. முழங்கால் போன்றவைகளில் அதிகமான வலிபாரங்கள் இருக்கிறதுக்கும், நடக்க முடியாமல் போகிறதுக்கும் பெண்களுக்கு காரணங்கள் உண்டு. பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அரவணைப்பு, சிறப்பான உதவி பெற்று படிப்பில் நல்ல முன்னேற்றம் காட்டுறதுக்கும், வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை எட்டி பிடிக்கிறதுக்கும், நல்ல உத்தியோகங்களை பெற்றுத்தரத்துக்கும் நிச்சயமாக பயன்படக்கூடிய சிறப்பு ஆண்டு. தொழிலாளர்கள், வியாபாரிகளுக்கு நிறைவான லாபம் கொடுக்கறதுக்கும், விறுவிறுப்பான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கும், புதிய முறைகளை கையாண்டு மிகச்சிறப்பான வெற்றிகரமான நல்ல லாபத்தை பெற்றுத்தரத்துக்கும் தவறாமல் பயன்படும். மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு படிப்பில் மந்த நிலை தோன்றதுனால பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சஞ்சலம் உண்டாகி மறையலாம். ஆனாலும் படிப்பில் பெரிய இழப்புக்களை தோற்றுவிக்காது என்ற உத்தரவாதம் கொடுத்ததுனால ஓரளவு மன நிம்மதியும் பெறலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆரஞ்சு வண்ணம் அதிர்ஷ்டத்தை தரும். 7ஆம் இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். என்ன நேயர்களே, இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. எப்படிப்பட்ட நல்லதுகளை கொடுக்க போகிறது அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு சற்று குறைவான பலன் கேட்டிருப்பீங்க. அதனால் மனத்தளர்வு அடைய வேண்டாம். மனச்சோர்வின்றி கடவுளை நம்பி பிரார்த்தனைகள் பண்ணி நிறைய பரிகாரங்களை பண்ணுறதுனால அவைகளும் நிறைவேற்றப்படும். கஷ்டமான பகுதியில் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குமே தவிர தீமைகள் வராதுன்றது தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு போராடுங்கள். 2022ஆம் ஆண்டு வெற்றிகரமான ஆரோக்கியமான ஆண்டாக திகழும் என்பதற்கு ஐயப்பாடே கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.